சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியில் பருத்தி கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு 1 கிலோ பருத்தி 80 ரூபாய் வரை விற்கப்பட்டதால் இப்பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி பயிரிடப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு 60 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் பருத்திக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யவும், இளையான்குடியில் அரசு கொள்முதல் நிலையம் அமைக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் அருகே ஊர் பொதுக்குளத்தில் திடீரென மீன்கள் செத்து மிதந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் புளியம்பாடியில் உள்ள இந்த குளத்தை சுரேந்திரன் என்பவர் கடந்த ஆண்டு ஏலத்தில் எடுத்து மீன்கள் வளர்த்து வருகிறார். இந்நிலையில் திடீரென குளத்தில் உள்ள மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதந்தன. இதனையடுத்து புகாரின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் குளத்தில் உள்ள நீரை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பினர். மேலும் வெயிலின் தாக்கத்தால் குளத்தில் மீன்கள் இறந்தனவா அல்லது வேறு எதுவும் காரணமா என விசாரித்து வருகின்றனர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீச்சு அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் தமிழரசியின் கேள்விக்கு அவர் அளித்த விளக்கத்தை பார்க்கலாம். சார், அதிகமான வெப்பம் எங்க பதிவாகி இருக்கிறது? இந்த ஹீட் வேவ்ஸ் இன்னும் எவ்வளவு நாளுக்கு நீடிக்கிறதுக்கான சூழல் இருக்கு? அதாவது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 10 இடங்கள்ல பர்டிகுலராக தென் மத்திய தமிழகம் மற்றும் வடமேற்கு தமிழக மாவட்டங்கள் அங்கே 10 இடங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், ஈரோடு உள்ளிட்ட இந்த பகுதிகளெல்லாம் 10 இடங்களில் 42 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக பதிவாயிருக்கு. அதிகபட்சமாக கரூரில் 44.3 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. இது இயல்பை விட 7 டிகிரி செல்சியஸ் அதிகம். கோடை மழைக்கு வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? சென்னைக்கு எதுவும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா? 7ஆம் தேதி கொஞ்சம் கனமழை கூட வாய்ப்பு இருக்கிறது. அது இப்பொழுது நிலவரப்படி மாற்றங்கள் நிகழ்ந்தால் மாற முடியாது. சார், ஹீட் வேவ்ஸ் எங்க ரொம்ப அதிகமா ரெக்கார்ட் ஆயிருக்கு? எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அதிகமா இருக்கு? ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சராசரியாக கடலோர பகுதியில் 36 டிகிரி செல்சியஸ் 44 டிகிரி செல்சியஸ் உள்ள போனது. இயல்பை பொறுத்த வரைக்கும் இயல்புன்றது விட போகும்போது கடலோர பகுதியில் 1 to 2 டிகிரி செல்சியஸ், உள்பகுதியில் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கிறது. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் நமக்கு ஈரோட்டில் 27 நாட்கள் தொடர்ந்து 30 நாள்லாம் கிட்டத்தட்ட 27 நாள் தொடர்ந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்திருக்கு. கரூர் பருவத்தில் 22 நாட்கள் அதிகமாக இருந்திருக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலையெல்லாம் பார்த்தோம்னா இதே மாவட்டங்கள் உள்பகுதியில் 21 டிகிரி. அப்போ ஒரு நாளில் நம்ம டைரக்ட் டெம்பரேச்சர் ரேஞ்சுப்பாங்க. மினிமம் 20 டிகிரி, மேக்ஸிமம் 40 டிகிரி வரைக்கும் போகுது. 20 டிகிரி செல்சியஸ் போயிட்டு வருது. ஸோ அந்த இடத்துல அந்த வெப்பத்தோடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதனுடைய இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். இப்போ மக்கள் இதை பின்பற்றணும். இந்த மாதிரி அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய சூழல்ல மக்களுக்கு இப்ப நீங்க கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்கீங்களா? என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் வெப்பத்துடைய கண்டிஷன் நம்ம என்ன நிலையில் இருக்கு, எந்தெந்த இடங்கள் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கு, எப்படி வெப்ப அலை வீசுது, எப்படி வெப்ப அலை வீசக்கூடிய பகுதிகள் என்னென்ன தொடர்ந்து நம்ம இது கொடுக்குறோம். நம்ம SDMக்கு அவங்களும் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நிர்வாகங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து அவர்கள் தேவையான நடவடிக்கைகளுக்கு தேவையான இது கொடுத்துருக்காங்க, எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் எப்போ என்னென்ன பின்பற்ற வேண்டும், வெப்ப காலகட்டத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் கொடுக்குறாங்க அவங்க. பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோய் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். உலக பத்திரிகை சுதந்திர நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் முழு அளவில் பேணப்படுவதாக தெரிவித்துள்ளார். சிறப்பு மருத்துவ முகாம்கள், பல்வேறு நலத்திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் நிதி உயர்வு என பத்திரிகையாளர்கள், செய்தி ஊடகவியலாளர்கள் திராவிட மாடல் அரசால் பாதுகாக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பாஜக ஆட்சியில் நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோய் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் குறைந்த ரேங்க் கௌரி லங்கேஷ், கல்புர்கி போன்ற பத்திரிகையாளர்களின் கொலைகள், சித்திக் கப்பன், ராணா அயூப் போன்ற பத்திரிகையாளர்களை தொடர்ந்து மிரட்டுவது உள்ளிட்டவை பாஜக ஆட்சியின் அவலங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுரிமையின் மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்கும் பத்திரிகையாளர்கள் அச்சமின்றி அடக்குமுறையின்றி பணியாற்றுவதை உறுதி செய்யவும் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் துபாய் சிறையில் உள்ள ராஜசேகர் துபாய் முதலீட்டாளராக இருப்பதால் அவரை இந்தியாவிற்கு அனுப்ப நாட்டு அரசு மறுத்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆருத்ரா மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ராஜசேகர் துபாய் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த டிசம்பரில் கைதான ராஜசேகர் சுமார் 5 மாதமாக துபாயிலேயே இருக்கிறார். அவரை இந்தியா கொண்டு வருவதற்காக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சட்ட ரீதியிலான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜசேகரை இந்தியாவிற்கு அனுப்ப துபாய் நாட்டு அரசு இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு அனுமதி வழங்கவில்லை.
ராஜசேகர் சுமார் 200 கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை துபாய் நாட்டில் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துபாய் முதலீட்டாளராக ராஜசேகர் இருக்கும் காரணத்தால் தான் அந்நாட்டு அரசு அவரை இந்தியா அனுப்ப மறுத்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எனினும் அவரை இந்தியா கொண்டுவர மத்திய உள்துறை மூலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே ஆன்லைன் டிரேடிங்கில் ஏற்பட்ட நஷ்டத்தால் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போடிநாயக்கனூர் அருகே ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்தவர் 26 வயது இளைஞர் தனவந்தன் போடிநாயக்கனூரில் இணைய சேவை கடை வைத்து நடத்தி வந்த இவர் ஆன்லைன் டிரேடிங்கிலும் ஈடுபட்டு வந்தார். ஆரம்பத்தில் நல்ல லாபம் கிடைத்து பின்னர் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதால் கடந்த மார்ச் மாதம் அரளி விதையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்து காப்பாற்றப்பட்டார். இந்நிலையில் ஆன்லைன் டிரேடிங்கில் ஏற்பட்ட கடனால் மன அழுத்தத்தில் இருந்து வந்த தனவந்தன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமான இளைஞர் ஒருவர் ஆன்லைன் டிரேடிங் நஷ்டத்தால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீன எல்லையில் உயிரிழந்த ராணுவ வீரரின் உடலுக்கு காரைக்காலில் உள்ள சொந்த ஊரில் 24 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் நிரவியைச் சேர்ந்த பிரேம்குமார் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 30ஆம் தேதி இந்திய சீன எல்லை பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து விமானம் மூலம் உடல் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டு சொந்த ஊரான நிரவிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஊர்வலமாக பிரேம்குமாரின் உடல் மரக்காயர் தோட்டத்தில் உள்ள இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு 24 குண்டுகள் முழங்க உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதையடுத்து பிரேம்குமார் உடல் மீது பொருத்தப்பட்டிருந்த தேசிய கொடி அவரது மனைவி சிவந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மலைப்பகுதிகளில் நிலவும் இதமான கால நிலையை ரசித்து மக்கள் உற்சாகமடைந்தனர். கொடைக்கானலில் கோடை சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளதை அடுத்து தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பராமரிப்பு காரணமாக பேரிஜம் சுற்றுலா தளத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட இடங்களில் காட்டுத்தீ தொடர்வதால் அங்கு செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் மோயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் சென்று இயற்கை எழில் கொஞ்சம் அழகை கண்டு ரசித்தனர். நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சியில் மிதந்தனர். பிரையன் பூங்காவில் மலர்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி, நடைப்பயிற்சி செய்து உற்சாகமடைந்தனர். கிளைமேட் வந்து ஒரு மிதமான கிளைமேட்டாக இருக்குது. என்னதான் டிராஃபிக்காக இருந்தாலும் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தோம் நாங்கள். இங்கே ரூம் ஸ்டே, இங்கே பிரியான் பார்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி பார்த்துட்டு தான் வரோம். கிளைமேட் எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே ஃப்ளவர் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஒர்க்கிங் பீப்புள் வந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க கிளைமேட்டுக்கு. அங்கே வெயிலில் இருந்துட்டு இந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாயாக இருக்குது.